காம உணர்வு அதிகம் உள்ள ஜாதகர் இவர்கள்தான். ஜோதிடர்கள் சொல்லும் ரகசியம். ரத்தத்து காரணங்கள் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன் கேந்திரமாக இருந்தால் ஜாதகர் கொண்டிருக்கும் காம உணர்வு வெளிப்படையாக தெரியும். அதனால் அதே செவ்வாய்க்கு அல்லது சுக்கிரனோ பெண்ராசியில் இருந்தால் ஜாதகர் கொண்டிருக்கும் காம உணர்வு வெளியில் தெரியாது. காமம் என்பது உயிரினங்களின் தொடர்ச்சியாகும். இன்றியமையாத செயல்முறைக்கு விளங்குகிறது. காமத்தால் பெரும் இன்பம், உடல் மற்றும் மன ரீதியான மகிழ்ச்சி வழங்குகிறது. இது மன அழுத்தம் மற்றும் பதற்றை குறைப்பதுடன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆனால் இதே காமம் அளவுக்கு மீறி செல்லும் நிலையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கடும் பாதிப்பை கொண்டு வரும். ஜோதிடத்தின் கிரகங்கள் இடமாற்றம் மற்றும் பார்வைக்கு ஏற்ப ஜாதகர் ஒருவரின் செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்களின் மாற்றங்கள் ஏற்படும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒருவர் ஜாதகத்தில் ராசி என்பது உடலாகவும் லக்கணம் என்பது உயிராகவும் கருதப்படுகிறது. ஒருவது லக்கணம்தான் எண்ணங்கள் அலைகள் ஏற்படுத்துகிறது என்பது ஜோதிடர்களின் கூற்றாக உள்ளது. ஜாதகருக்கு ஒருவருக்கும் காம உணர்வு அதிகம் ஏற்படுவதற்கு உடல் சூடு அதிக ஆவதற்கு காரணம் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். எனவே உஷ்ணத்தை உருவாக்கும் கிரகங்களாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒருவருக்கு காம எண்ணங்கள் ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு ஜாதகர் சூரிய பகவான் ராசியோ அல்லது சூரியன் லக்கணமோ, செவ்வாய் பகவான் ராசியோ அல்லது லக்கணமோ, சுக்கிர பகவானின் ராசியோ அல்லது லக்கணமோ அமைந்து விட்டால் அவருக்கு காம எண்ணங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். சந்திரனின் லக்கணம் மற்றும் ராசியாக கடகம் உள்ளது. குருவின் லக்கணம் மற்றும் ராசியாக தனுசு மற்றும் மீனம் உள்ளது. இவர்களுக்கு கண்டிப்பாக அதிக காம உணர்வுகள் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை பொதுவெளியில் பெரிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள். புதனின் லக்கணம் மற்றும் ராசிகள், சனி பகவானின் லக்கணம் மற்றும் ராசிகள் காம உணர்வு இருந்தாலும் அதுக்கு ஓரளவு கட்டுப்பாடு இருக்கும் என்பதால் இது வெளியில் தெரியாது. அதனை வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். இரத்தத்திற்கு காரணமாக செவ்வாய் பகவான் மற்றும் லக்னத்துக்குறிக்கான சுக்கிரன் கேந்திரமாக இருந்தால் ஜாதகர் கொண்டிருக்கும் காம உணர்வு வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதே செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ பெண்ராசியில் இருந்தால் ஜாதகர் கொண்டிருக்கும் காம உணர்வு வெளியில் தெரியாது. குரு பகவானும் சுக்கிரனும் திரிகோண அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக காம உணர்வு நிச்சயம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்கும். சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கண்டிப்பாக காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் போகக்காரணம் ஆனாலும் ராகு பகவான் அஷ்டாங்க தோஷம் பெறாத சுக்கிரன் உடனாக தொடர்பு ஏற்பட்டால் அதிபயங்கர காம உணர்வு ஏற்படும் நிலையை அந்த ஜாதகர் பெறுவார். மேற்கண்ட கிரக அமைப்பில் நீர் ராசியுடன் தொடர்பு இருந்தால் காம எண்ணங்கள் குறைந்துவிடும். எடுத்துக்காட்டாக நெருப்புகளான செவ்வாய் நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீனம் ராசியில் இருந்தால் அவரோட பலன் குறைந்து விடும். ஆனால் அதுக்கு மாற்றாக மேஷம், சிம்மம், தனுசு, துலாம், மிதுனத்தில் இருந்தால் செவ்வாய் பலம் முழுமையாக இருக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் ஒன்றாக இருந்தால் காம உணர்வுகள் அதிகமாக கூடும் இருக்கும்.